26th செப்டம்பர். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, மௌனம். நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன்னு சங்கீதம் 39:2 சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் நம்ம மௌனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வேலிட் பாயிண்ட் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலையும் அமைதியாக இருக்கணும். ஒரு முறை தாவீது ராஜாவை சீமை அப்படிங்கிற ஒரு மனுஷன் தூஷிச்சானா, ஆனால் அதுக்கு அவர் மறுவார்த்தை பேசாமல் அமைதியாக தன் வழியாக நடந்து போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். மற்றவங்க உங்களை தூஷிக்கும் போது, உங்கள் மேலே வீண் பழிகளை சுமத்தும் போது, தவறான வார்த்தைகளை பேசும்போதும், உங்களை கேலி செய்யும் போதும், விமர்சிக்கும் போதும் கொஞ்சம் கூட அதுக்கு எரிச்சல் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. ஆனால் மற்றவங்க செயல் நிமித்தமாக வேதனை இருக்கும். அதெல்லாம் கர்த்தரோட பாதத்தில் இறக்கி வச்சுட்டு அமைதியாக மட்டும் இருங்க. நாள் ஒன்று வரும், அன்றைக்கி தேவன் பதிலடி கொடுப்பாரு. தேவன் உங்களோட ஒவ்வொரு செயலையும் நோட் பண்ணுவார். அதுக்கான பலன் இருக்குது. ஸோ அமைதியாக இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகளில் அமைதியாக இருங்க. அவர் உங்களை வெட்கப்பட விட்டுற மாட்டார், மனுஷங்க கையில் விட்டும் கொடுத்துட மாட்டார். பை தாட்ஸ் ஆஃப் ஷேரன். ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே.